வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நேற்று வந்து ஏஎன் ரிஜிஸ்ட்ரேஷன் ரிக்வயர்மெண்ட் யூஎஸ்எஸ் அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணதை பற்றி அட்டானே வச்சு வீடியோ போட்டிருந்தோம். அதில் சில கிளாரிஃபிகேஷன் இருந்தது. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. இன்னும் நிறைய சினாரியோஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த சினாரியோவில் என் பையன் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணுமா வேணாமா, பயோமெட்ரிக் வேணுமா வேணாமா, முக்கியமாக க்ரீன் கார்டு சம்மந்தமாக வந்து ஒரு விவாதம் போயிட்டு இருந்து. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து அட்டானி வச்சு அந்த மாதிரியான சினாரியோ வந்து டிஸ்கஸ் பண்ணி யாரெல்லாம் பண்ணணும் யாரெல்லாம் பண்ண வேணாம்னு ஒரு கிளியர் பிக்சர் கொடுத்தா யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஏகான்ஸ் ஆப்பை பத்தி நான் இன்வெஸ்ட் பண்ண நாள்லேருந்து அதுக்கான அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். லோ ரிஸ்க் நல்ல ரிட்டர்ன். நீங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா வந்து ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் நான் ஒத்துக்கிறேன். ஆனா எல்லாத்தையும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல போடணும்னு அவசியம் இல்லை. கைண்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் கொஞ்சம் அமௌண்ட் வந்து அதில் போட்டு வைப்போம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏகான்ஸ் ஆப் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தராங்க. நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். அதோட ரிட்டர்ன்ஸுமே உங்க ஸ்கிரீன்லயும் காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் பின் கமெண்ட்ஸ்லயும் இருக்கு. பிளஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கான ரிவார்ட்ஸும் அதுல இருக்கு. தேங்க்ஸ் மேரி வீடியோ பண்ணியிருந்தோம். ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக ரியல் குயிக் இன்னொரு வீடியோ வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஷூருங்க பிரேம். ஆக்சுவலா வந்து நம்ம ஒரு ஃபியூ கிளாரிஃபிகேஷன்ஸ் மட்டும், ஏன்னா தேர் வேர் சம் கொஸ்டின்ஸ் ஆல்சோ இல்லைங்களா. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. த ஃபர்ஸ்ட் திங் இஸ், இது வந்து ஒரு இன்டரிம் ரூல் ரெகுலேஷன், இன்னும் வந்து ஃபைனல் ரெகுலேஷன் ஆகல. நம்ம நேத்து வீடியோலவே சொல்லியிருந்த மாதிரி இது எதுக்காக இவ்வளோ சீக்கிரம் கொண்டு வராங்கன்னா, ஜஸ்ட் டு ஃபார் த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் தட் ஹஸ் ஆல்ரெடி பீன் டன். அது இன்னொன்று என்னன்னா, உங்களோட வியூவர்ஸ் மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் on an non-immigrant status, which is like like H1, B2, L1, எல்லாமே H4 எல்லாமே வரும். The target audience is not them. ஸோ அன்டாக்குமெண்டடா யாரெல்லாம் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க அவங்கள எல்லாரையும், இஃப் அட் ஆல், இஃப் தேர் இஸ் அன் ஐஸ் யாராவது ஒருத்தர் நிறுத்தினாங்க அப்படின்னா, இவங்க கிட்ட வந்து ஒரு டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும். அப்படின்னா டெஃபினட்டா வந்து திஸ் இஸ் கோயிங் டு பி சம்திங் மேண்டேட்ரி டாக்குமெண்ட் இன் த கம்மிங் டேஸ். நம்ம வந்து வி ஹாவ் டு வெயிட் அண்ட் சி. ஸோ உங்களோட குழந்தைங்க வந்து 14 வயசுக்கு அப்புறம் போறது வந்து தட்ஸ் பார்ட் ஆஃப் த ரெகுலேஷன் ஆக்சுவலா வந்து. ஆனா அவங்களுக்காக கிரியேட் பண்ண அவங்களுக்காக உள்ள ரூல் இல்லை. அதை நான் ரொம்ப கிளியரா கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி திஸ் இஸ் ஜஸ்ட் டூயிங் இட் ஜஸ்ட் டு ஹெல்ப் த கம்யூனிட்டி அண்டர்ஸ்டாண்ட். இதுல நிறைய வீடியோஸ் நானே பாக்குறேன். அதாவது தே ஆர் சேயிங் 5,000 அந்த டிபோர்டேஷன் 6 months, அதெல்லாம் வந்து தட்ஸ் பார்ட் ஆஃப் த ரூல். எல்லா ரூலுக்குமே ஒண்ணு இருக்கு. what's the consequences? அதை வச்சுட்டு நீங்க வந்து எக்ஸ்ட்ரீமா நினைச்சு பயப்பட வேண்டாம். ஸோ த மோர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் வந்து non-US citizens எல்லாரும் பண்ணணும். ஆனா எல்லாருக்குமே ஒரு ரெக்கார்டு இருக்கு ஆக்சுவலா. For people who has been here on a non-immigrant status, நீங்க ஒரு தடவை நீங்க வந்திருந்தா கூட உங்களோட I-94 ரெக்கார்டு இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க பயோமெட்ரிக் ஃபர்ஸ்ட் டைம் யாருமே வீசா வாங்காம வரதில்லை. யாரு வர மாட்டாங்க, பயோமெட்ரிக் கொடுத்துருக்க மாட்டாங்கன்னா பிலோ 14. அதுக்காக தான் அவங்க இன்சிஸ்ட் பண்றாங்க, இஃப் எனி ஒன் இன் யோர் ஃபேமிலி ரீச்சஸ் 14 years அவங்களோட ஃபிங்கர் பிரிண்டிங் வேணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரூலோட அவங்களோட இன்டென்ஷனுமே ஆக்சுவலா. பிளஸ் இன்னொன்னு, திஸ் இஸ் ஒன்லி அன் இன்டரிம். இன்னும் கூட பாத்தீங்கன்னா April 12th வரைக்கும் கூட நமக்கு டைம் இருக்கு. யூ டோன்ட் ஹாவ் டு ரஷ் அப். இப்பவே நான் பண்ணலன்னா என்ன அப்படின்றதுல I also feel that there is going to be some more instructions, developments. அது எல்லாமே இனிமே வரப்போகுது. எனக்கு மல்டிபிள் இமெயில்ஸ், ரெக்வெஸ்ட், வாட்ஸ்அப் மெசேஜஸ் இப்படி வந்துட்டு இருந்ததுனால அட்லீஸ்ட் சம்திங் டு பி அலர்ட்டட். இதெல்லாம் தான் இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோவே நம்ம பண்ணணும்ன்ற மாதிரி பண்ணோம். ஸோ வேற டெவலப்மெண்ட்ஸ் வரும்போது நம்ம பண்ணிக்கலாம். இஃப் யூ ஹேட் பீன் லைக் அ கிரீன் கார்டு ஹோல்டரோ இல்ல வேற யாராவது இருந்தாங்கன்னா உங்களோட எல்லா என்ட்ரியுமே இஸ் தேர் இன் த சிஸ்டம். ஆக்சுவலா USCISலயோ, போர்ட் ஆஃப் என்ட்ரிலயோ, இல்ல விசா ஸ்டாம்பிங்லயோ, பயோமெட்ரிக்லயோ எல்லா இடத்துலயுமே உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட இருக்கு. The only request I would ask you to do by closer to April 12th is to, உங்களோட யாராவது வீட்டுல ஃபேமிலியில வந்து 14 years if they have reached that age, அவங்களுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க ரெஜிஸ்டர் பண்றதுக்கு. ஜஸ்ட் ட்ரை டு டூ தட். இட் ஷுட் பி கிளியர். ஏன்னா நாங்க ஃபுல்லா பண்ணி பார்க்கல. அந்த G325R ஃபார்ம் இஸ் தேர். அதுல வந்து பயோமெட்ரிக்கு அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். இட் வில் கோ டு த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இட். அதுக்கப்புறம் இட் வில் கிவ் யூ கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. வேர்ஸ்ட் கேஸ் இப்போ ஒரு சிலருக்கு என்ன பயம்னா, நான் பண்ணிட்டா ரெண்டாவது தடவை பண்றனால, see, just because you had been doing it for the second term doesn't mean that you are going to be penalized or anything. They should also have a system whereas நீ ஆல்ரெடி ரிஜிஸ்டர் ஆயிருக்க, நீ ஒன்னும் பண்ண வேண்டாம்னு சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கணும்.
for them to do that along with your identity of date of birth, social security. Some people doesn't have a social security number. பெட்ச்வர்ட்ல இருக்கிறவங்களுக்கு இருக்க போறது இல்ல. ஸோ அப்படி இல்லாத உங்களுக்கு கூட பாஸ்போர்ட் ஐடென்டிஃபிகேஷன், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம், ஏதாவது டேட் ஆஃப் பர்த் வச்சு ஒரு ஐடென்டிஃபிகேஷன்ல யூ ஆல்ரெடி பீன் இன் த சிஸ்டம், இட் ஹேஸ் டு ட்ரிகர். இஃப் நாட், ஜஸ்ட் ட்ரை டு டூ தட். மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் ஃபார் த 14 years old. அவங்கள மட்டும் நீங்க வந்து இஃப் அட் ஆல் யூ ஆர் கோயிங் டு பி ஏபிள் டு டூ இட், தட் இஸ் மோர் தேன் எனஃப்ங்க. இப்போதைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போதும். இது அப்டேட்ஸ் வர வர ஐ எம் ஓகே. டெஃபினட்டா வந்து எனி டைம் ஐ ஹாவ் எனி மோர் அப்டேட்ஸ், வி கேன் டெஃபினெட்லி டாக், அப்டேட் பண்ணிக்கலாம். ஆமாம், நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. ஏன்னா வந்து அந்த அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இந்த G325R ஃபார்மில் வந்து நீங்கள் எல்லா டேட்டாவும் அக்யூரேட்டாக நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டேட்டா எங்கள் ரிஜிஸ்டரில் இருந்தால் நாங்கள் காமிச்சிருவோம். அதுக்கு மேலே நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண வேணாம், யூ ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட், தெளிவாக அந்த லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் அது பண்ணும்போது நீங்கள் பயப்படணும். அமெரிக்கன் டே அவர்கள் சொன்ன மாதிரி வந்து ஐயோ 2வது தடவை பண்ணுறோம், அது பிரச்சனையே கிடையாது. தே ஆர் ஆல்ரெடி இந்த சிஸ்டம். ஸோ அவங்க க்ளீனாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கா, ரிஜிஸ்டர் ஆகலைன்னா நீங்கள் 14 கீழே வரும்போது ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஆர் 14க்கு அபோவ் நீங்கள் மாறி இருந்தீங்கன்னா பயோமெட்ரிக் போங்கன்னு அந்த ரவுட் கரெக்டாக அனுப்பணும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு குயிக் எக்ஸாம்பிளோட முடிச்சிடலாம். இப்போ வந்து ரீஎன்ட்ரி பர்மிட், கிரீன் கார்டு ஹோல்டர்ஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரி ஸ்டே பண்ணும், ஒரு ஃபார் எனி ரீசன் தே வாண்ட் டு ஸ்டே அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து ஒன் ஆஃப் த ரெக்வயர்மெண்ட் இஸ் டு ஹாவ் அ பயோமெட்ரிக் கண்டிப்பாக பண்ணணும். ரீஎன்ட்ரி பர்மிட் இங்கே தான் யூஎஸ்ல இருந்து தான் அவங்களால பண்ண முடியும். ஸோ அவங்கள பண்ணும்போது நாங்கள் சொல்ற ஒரு விஷயம் எப்படின்னா, நீங்கள் பயோமெட்ரிக் முடிச்சுட்டு போங்க, அப்புறமா ஜஸ்ட் லீவ் த கண்ட்ரின்னு சொல்லுவோம். அவங்க வந்து இங்க இருக்கும் போதே நீங்க பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா வெப்சைட்ல வந்து அப்டேட் ஆயிருக்கும், யுவர் பயோமெட்ரிக் இஸ் வெய்வ்ட் லைக் அப்படின்றது இருக்கும். என்ன அர்த்தம்னா அவங்க உள்ளார வரும்போது அந்த பயோமெட்ரிக் ரீசெண்டா டிராவல் பண்ணிருப்பாங்க, எடுத்திருப்பாங்க. ஸோ இட்ஸ் நாட் நீடட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துடும். தென் தே கேன் லீவ். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இஃப் அட் ஆல் தே ஹாவ் எவ்ரிதிங் டீடைல்ஸ், ஐடென்டிஃபை எல்லா இடத்துலயுமே உங்களோட ரெக்கார்ட்ஸ் ஆர் தேர் வித் தெம். நம்ம சொன்ன மாதிரி இப்ப கனடால இருந்து வரவங்களுக்கு இருக்காது. பிளஸ் அந்த ஷிப்ல இருந்து வந்தவங்க வந்து சம்டைம்ஸ் தே ஹேப்பன் டு என்டர் த கண்ட்ரி, அவங்களுக்கு I-94 இருக்காது. அண்ட் ஆப்வியஸ்லி வி நோ தட் மெக்சிகோல இருந்து நடந்து கிராஸ் பண்ணி வந்தவங்களுக்கு I-94 இருக்கு. ஆனா நீங்க எந்த கேட்டகரியிலயுமே வரப்போறது இல்லை. மோஸ்ட் ஆஃப் யூ, வி கான்ட் ஜெனரலைஸ் இட், மோஸ்ட் ஆஃப் யூ. ஸோ இது பண்ணி ரிலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் மை மேஜர் திங் இஸ், இதை பயப்படுறதுக்கு உங்களுக்கு இல்லை. ஐம் நாட் என்கரேஜிங் யூ நாட் டு ரெஜிஸ்டர், பட் அகெயின் டோன்ட் ஹேவ் த ஃபியர். இது பண்ணலன்னா என்ன ஆயிடுமோ, டிபோர்டேஷன் போயிடுவோமோ, கிரிமினல் சார்ஜஸ், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. That's not their intention also. சப்போஸ் வந்து இப்போ எனக்கு வந்து ஐடியாவே இல்லை. நான் வந்து இப்போ என் குழந்தை இருக்கான், இப்போ வந்து 10 வயசு தான் ஆகுது, இவனுக்கு பயோமெட்ரிக் இந்த கன்ஃபியூஷன் இருக்கும்போது நான் அவனுக்கு ஒரு USCISல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதில் போய் அப்லோட் பண்ணுறதுனால, மீன்ஸ் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி செக் பண்ணுறதுனால எந்த ஒரு ஹார்மும் நடக்க போகிறது இல்லை. தாராளமாக பண்ணி பார்க்கலாம், தாராளமாக இருக்க போகிறது இல்லை. சி, நம்ம வந்து ஒன்று என்ன நம்ம பார்க்கணும்னா, மிஸ்இன்ஃபர்மேஷன் ஷுட் நாட் பி தேர். இப்போ மிஸ்மேட்சிங் இன்ஃபர்மேஷன் ஷுட் நாட் பி தேர். நீங்கள் வேற ஒரு இடத்துல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நீங்க கொடுக்குறீங்க, வேற இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்கன்னா that matters. அதே சமயம் இதே இன்ஃபர்மேஷன் தான், where did you stay for the last few years, what is the passport number, இதுதான் நேம், டேட் ஆஃப் பர்த், இதுல வந்து நீங்க 2வது தடவை, worst case 2வது தடவை உங்களை அலோ பண்ணாலும் nothing is going to happen. சப்போஸ் வந்து அந்த குழந்தை 14 வயசுக்கு மேலே இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் நீடு தேவைப்படுது, அவங்களால பண்ண முடியாது அப்படிங்கும்போது பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. பேரண்ட்ஸ் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணலாங்க, டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன். லைக் தேர் ஆர் டைம்ஸ் where the legal requirements are not up to that point of it. இப்போ வந்து அவங்களுக்கு என்ன இருக்குன்றத வந்து கிளாரிஃபை கூட, ஏன்னா எங்களுக்கெல்லாம் நிறைய கொஸ்டின் இருக்கு. as you know, கம்யூனிட்டி சப்போர்ட்டரா 21 yearsல வந்து ஒரு குழந்தைங்க, ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன் cannot continue to be a dependent of the parent H4ல இருக்கும்போது. ஸோ அவங்களுக்கு வந்து இன்ன வரைக்குமே எங்களுக்கு சொல்யூஷன் கிடையாது. எப்படி நம்ம பண்ண போறோம்? there is no other option, which I always, நாங்க within the journeys also when we speak, அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஏன்னா இப்ப இருக்கிறவங்க வந்து 90sல 2000sல வந்தவங்க எல்லாரோட குழந்தைங்களும் sometimes that is their age actually. So இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து லீகலா இல்லைனாலும் this is the norm. நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்றது, the parents can register for them. அவங்களே வந்து அவங்களோட behalf பண்ணலாம், அதுல எந்த தப்பும் ஆக போறது இல்லை. கிரீன் கார்டில் தான் அந்த கொரிஸ் நிறைய போச்சு. ஸோ கிரீன் கார்டில் நீங்கள் நிறைய பேர் கிட்ட இருந்து நாங்கள் பயோமெட்ரிக் பண்ணிட்டோம்,
ஸோ ஆல்ரெடி என் பையனுக்கு பண்ணியிருக்காங்க, 14 வயசு கீழே பயோமெட்ரிக் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க எல்லாமே ஒரி பண்ண வேண்டிய தேவையில்லை. worry பண்ண வேண்டிய தேவையே இல்லை. அதுவும் இல்லாம இப்ப நீங்க சொல்ற மாதிரி என்ன நாங்க ஒரு லெவல் வரைக்கும் தான் பண்ணி பார்த்தோம், அதுக்கப்புறம் போகல. அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் அன் இன்டரம் ரூல் தான். கமெண்ட் செக்ஷன் ஆர் ஸ்டில் ஓப்பன் டில் மே. அது வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஃபைனலா எந்த வச்சு அந்த கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த சஜஷன் கொடுப்பாங்க, பண்ணுவாங்க. அதை வச்சு தே வில் டிஃபைன் த ஃபைனல் ரெகுலேஷன். அது வரும்போது கண்டிப்பா நம்ம என்ன அப்டேட்னு பார்த்துட்டு we can definitely discuss. கடைசியா ஒண்ணு, ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இப்பவே பண்ணலாமா இல்ல ஏப்ரல் 12 வரைக்கும் வெயிட் பண்ணலாமா? ரொம்ப கிளியரா இல்லாதனால even though we have till April 11th, நீங்க இன்னும் கூட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இது வந்து ஒரு half an hour வேலை தான் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பா வெயிட் பண்ணலாங்க. we'll get more updates. அப்புறம் நாங்க இன்னைக்கு நாங்க லைக் இப்போ சாரதாவோ கவிதாவோ நாங்க பேசும்போது கூட அப்படிதான், we can definitely wait. there's no urgency to be done right away. ஸோ நீங்க அட்லீஸ்ட் வந்து ஒரு ஏப்ரல் 9th 10th வரைக்குமாவது நம்ம வெயிட் பண்ணலாம். கண்டிப்பா சாரதா கவிதா வீடியோவில் இல்லை, அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் 3 பேர் வந்து பெரிய ஒரு ஹெல்ப் தமிழ் கம்யூனிட்டிக்கு பண்ணிட்டீங்க. ஸோ மேரி கென்னடி அவர்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நிறைய கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சு, அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறோம். நீங்கள் இன்னும் ஏப்ரல் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வீக்காக கண்டிப்பாக இன்னும் நமக்கு நிறைய தெரிய வரும், நல்லா இன்னும் க்ளீனாகவே நம்ம பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். இட்ஸ் ஜஸ்ட் half an hour மீன்ஸ் ஆன்லைனில் பண்ணுறது. ரொம்ப தேங்க்ஸ் மேரி கென்னடி இந்த கிளாரிஃபிகேஷன். இன்னும் நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி, ஆன்லைன் அக்கௌண்ட் யார் பேரில் கிரியேட் பண்ணுறது? ரொம்ப சிம்பிள், பேரண்ட்ஸ் பேரில் கிரியேட் பண்ணாதீங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு தான் பண்ண போகிறீங்கன்னா அவங்க பேரில் ஒரு யூனிக் இமெயிலில் கிரியேட் பண்ணிவிடுங்க. இப்போ அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, 14 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்க ஏதோ ஒரு வகையில் ரிஜிஸ்டர் ஆகிருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே I-94 வாங்கிட்டு தான் உள்ளே வராங்க லீகலாக. ஸோ அப்போவே அவங்க சிஸ்டத்தில் ரிஜிஸ்டர் ஆகியிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஆன்லைன் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு இந்த G325R ஃபார்ம் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக தெரிஞ்சிடும். நீங்கள் பயப்பட வேணாம், டூப்ளிகேட் சப்மிஷன்னால எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஒருவேளை குழந்தை ரெக்கார்டுக்கு மேலே இருக்குன்னு சொல்ல போகிறாங்க, இல்லைனா 14 வயசு கீழே இருக்கும்போது அந்த ரெக்கார்டை எடுத்துக்க போகிறாங்க, அவ்வளோதான். 14 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் பயோமெட்ரிக் கொடுத்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. பயோமெட்ரிக் கொடுக்கலனா இதே மாதிரி நீங்கள் ஆன்லைன் ஃபார்ம் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்கள் ரெக்கார்டு எல்லாமே எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பயோமெட்ரிக் வேணுமா வேணாமான்னு சொல்லுவாங்க. வேணும்னா அந்த அப்பாயின்மெண்ட் கிரியேட் பண்ணி கொடுக்க போகிறாங்க, நீங்கள் போய் பயோமெட்ரிக் வச்சுட்டு வர போகிறீங்க. வேணான்னா அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. இவ்வளோ தாங்க மேட்ரு, ஒரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸ்டில் நம்ம அட்டார்னி சொன்ன மாதிரி இன்னும் ஃபர்தர் டீடைல்ஸ் வரும்போது நம்ம ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் ஒரு வீடியோ போடுவோம். இன்னும் உங்களுக்கு டைம் இருக்குது, ஏப்ரல் 12 வரைக்கும். நீங்கள் இப்போ ரஷ் பண்ணிட்டு ரொம்ப ஒரே எடுத்துக்காதீங்க. அந்த கிளாரிஃபிகேஷன் தான் இந்த வீடியோ பண்ணோம். இவ்வளோ தூரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.